விமன் கிட்ட ஓவர் திங்க் பண்ணாத உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்றதுலாம் ரொம்ப ஈஸி. பட் அவங்க ஏன் ஓவர் திங்க் பண்றாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்க சீனோ ட்ராமாவோ கிரியேட் பண்றது இல்லை, அவங்களோட எமோஷனல் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் டெய்லி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறப்போ ரீச் ஹோம்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு நாள் டெய்லி வர டைமில் அந்த மெசேஜ் வரல அப்படின்னா உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் டென்ஷன் ஆவாங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸில் ஆங்ஸைட்டி க்ரியேட் ஆகும். 30 மினிட்ஸ் ஆகிறப்போ ஒர்ஸ்ட் கேஸாக ஏதாவது மூவி நெகட்டிவ் சீன்ஸ் எல்லாமே ஓட ஆரம்பிக்கும். அவங்க மைண்டில் என்ன ஓடும்னா, அவங்க பிஸியாக இருப்பாங்களா, எல்லாமே ஓகே தானா, எதாவது ஆயிருக்குமோ, ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கும். பட் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஃபோனில் சார்ஜ் இருந்திருக்காது, அதனால நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் விமனோட பிரெயின் எப்படி டிசைன் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பிஹேவியர் சேஞ்ச் கூட அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணும். அவங்களுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, செக்யூர்டாக இருக்கீங்களா, இதெல்லாம் தான் மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, இல்லை நான் லேட் ஆகும்னு தெரியுதுன்னா, ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் இல்லை டெக்ஸ்ட் ஐல் பி லேட், என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு போட்டிங்கன்னா அவங்க மைண்டும் காமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் ஓவர் திங்கிங் கிடையாது, அன்சர்டனிட்டி தான் ப்ராப்ளம். ஸோ இதுதான் அவங்களை ட்ரிகர் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன் வந்து சண்டை வரப்போ மென் வந்து சைலண்ட்டாக போயிடுறாங்கங்கிறத பார்க்கலாம்.